எல்லாருக்கும் வணக்கம். காஃப் கேமரா பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். காஃப் கேமரா வந்து பார்த்திங்கன்னா எல்டிஇ டெக்னாலஜியை வந்து சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உதாரணமாக பார்த்திங்கன்னா நான் 2 இடத்துல வந்து சோலார் கேமரா போட்டேன். இதில் வந்து காஃப் கேமராவில் வந்து என்ன அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ வந்து ட்ரிகர் ஆகிக்கிட்டே இருக்குது. கேமரா வந்து ட்ரிகர் ஆகிக்கிட்டு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. என்ன ஆகுதுன்னா, அப்போ அந்த மாதிரி ஒரு எல்டிஇ டெக்னாலஜி மூலமாக உங்களுக்கு வந்து டேட்டாவோட இது இன்ஃபர்மேஷன் அங்கே போய் அங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த இதை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்குது அடிக்கடி. இது எல்லா கேமராலும் ஆகும். எல்லா கேமராலும் என்ன ஆகும் அப்படின்னா, டேட்டா மூலமாக க்ளவுடில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, ஆன் டைமில் வந்து உங்களுக்கு அந்த எல்டி டெக்னாலஜி மூலமாக போகிறதுனால உங்களுக்கு அந்த வீடியோ ஸ்ட்ரீமிங் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் ஆன் டைமில் கிடைக்கும். உங்களுக்கு வந்து அந்த பஃபர் இருக்காது, லேட் ஆகாது. அங்கே என்ன நடக்கோ அது அப்படியே வந்து இதாகிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த கால் பேசும்போது உங்களுக்கு வந்து லைவாக பேசிக்கிட்டு இருப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணுற மாதிரி அந்த ஒரு டெக்னாலஜி வந்து காஃப் கேமராவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி மித்த கேமராலையும் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நான் லைவாக பார்த்தது வந்து இந்த காஃப் கேமராவில் வந்து இதை வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன்.